I'ma flex on my ex, flex on the hoe. You still be in my head, so I'ma let you know. I realize how much I want you when I let you. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட புது எஸ்எம்பி ராஜா ரூல்ஸ் எஸ்எம்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம 2021 புதுசாக ஃபஸ்ட் டைம், அதாவது 2026 ஸ்டார்ட் பண்ணுற புது எஸ்எம்பி. இது பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நாள் இன்னும் போகட்டும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அதாவது இந்த சர்வரை பார்த்திங்கன்னா டக்குன்னு நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். அதனால் யார் யார் விளாட்றீங்கன்னு நினச்சிங்களோ மறக்காமல் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சர்வரில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 3 ஓஜி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா விளாட்றோம். நான், கேடிவி கிரிஷ், அப்புறம் ரெட். என்னோடய ஃபஸ்ட்லேருந்து வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தரணின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரும் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் சேர்ந்து விளாட போகிறோம். அண்ட் எங்கள் கூட இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலான்னு இருக்கோம். நீங்களும் இந்த சர்வரை விளாடணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வேர்ல்டுக்குள்ளே ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கேக்குதா நான் பேசுறது? இன்னும் ஒரே ஒரு இன்னும் எனக்கு ஒரு ஊல் எடுத்தா நான் பெட் செஞ்சிருவேன்பா. நான் ஒன்றும் மறக்கவே வைக்கலைங்க. அதுக்குள்ள பெட் செஞ்சியா? 1 பிளேயர் ஸ்லீப் இருக்கா? இருக்கு போட்டேன். அப்பாடா, அது போடுறா ஃபஸ்ட்டு. எவ்வளோ சாமி, எங்கடா கிராஃப்டிங் டேபிள் எங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்பா. ஐயோ, கிராஃப்டிங் டேபிள் தேணுமே. எங்கடா ஆளுக்கெல்லாம் பிரிஞ்சுட்டீங்க? எங்கே யாரையுமே காணுமே. டிபி கொடுத்துக்கலாம் ப்ரோ. தேடு ப்ரோ. என்னத்தை தேடுறது? என்ன தேடுறதுன்னு தான் உட்காந்துக்கிறேன். என்னது? 3 உள்ளு. சூப்பர்ண்ணா, எனக்கும் எழுதிருச்சு. பெட்டு செஞ்சு தூங்குறோம். கேடிஎஃப் மட்டும் என்ன பண்ண போகிறாரோ பாவம். கொஞ்சம் உச்சலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் மைனிங்கில் இறங்கிட்டேன். கேக்குது ப்ரோ வாய்ஸ்? கேக்குது ப்ரோ. அமைதியா இருக்காதீங்க ப்ரோ. எனக்கு ஒரு வீசி போயிடுச்சா இல்லையான்னு தெரியாது. இது டிஸ்கார்ட் பக்ல இருக்கு. ஆஃப் ஆயிருக்கு ப்ரோ. யாரையுமே அந்த ஒரு நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு எங்களுக்கு. ஓகே. நான் மைனிங் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டார்ச் தேவைப்பட்டுச்சு. என்கிட்ட சுத்தமாக டார்ச் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா சார்கோல் பார்த்தீங்கன்னா நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பேஸை சொல்லினா பேஸே கட்டிட்டேன். இப்போதான் அப்கிரேட் ஆகிறேன். ரெட்டு டார்ச் இங்கதான் இருக்கேன். நீங்க மேலேயே தான் இருக்கலாம். தெரியும். அங்கதான் பேஸ் கட்டுறே. எல்லாம் இங்கே கட்டுங்கப்பா. பேஸ் கட்டுறேன் கீழே வேறு. அதான் அங்கதான் பேஸ் தான் கட்டுக்கிறேன். அங்கே இது அண்டர் கிரவுண்ட். இந்த தடவை நார்மலாக வேணாம், அண்டர் கிரவுண்ட் கட்டலாம். எங்க ப்ரோ இருக்கீங்க? டிபியை கொடுக்குறோம்.
அவ்வளோதான். வணக்கம் வணக்கம். வந்தாச்சுங்க ஒரு கேடிஎஃப். அடுத்து லாவாலி அப்படியே கொஞ்சம் மைனிங்க்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு நான் மைனிங்க்கு வந்துட்டேன். அமைதியாயிடுச்சு. ஸ்பைடர் 2 அடி 2 கீழே வந்து சேர்த்துச்சு வரும். தேவையா இந்த சீன் உனக்கு? நிறைய அயன்லாம் இருக்கு. இது நான் இன்னும் டீப்பா போயிட்டு டைமண்ட் போயிடுவேன் நெக்ஸ்ட். கரெக்டா ஃபுட்டும் கையோட எடுத்துன்னு வந்துட்டேன். டைமண்ட் 1 2 அங்க 2 இருக்கு. ஐயோ கிரீப்பர் வரானே. ப்ரோ இது அயன் ப்ரோ இது போல ப்ரோ. கோடு அயன் வேட்டதான் இன்னைக்கு. உங்களுக்கு இல்ல ப்ரோ, இந்த சர்வருக்கு வேற மொத்த பேருக்கு அயன் கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளோ அயன் இருக்கு. காப்பர் கோலமா நீங்க பார்த்தே காப்பர் கோலம் வாங்கலாம். எல்லாருமே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயன் ஆர்மர் எடுக்கிறதா இருக்கட்டும், டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறதா இருக்கட்டும். ஆனால் இங்கே நான் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அயனே எதுவும் ஒழுங்காக செய்யலை. அதாவது அயன் ஆர்மரே இன்னும் எதுவுமே செய்யலை. மைன்கிராஃப்டில் நம்ம எந்தெந்த இடத்துல அயன் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி க்ரீப்பர் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கிட்டேருந்து இப்போ எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரில. ஒரு வழியாக அந்த க்ரீப்பர்லேருந்து நம்ம சேஃபாக தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு மைண்ட் ஷாஃப்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில. இந்த மைண்ட் ஷாஃப்ட்டில் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற வழியில் அயன்ஸ் கிடச்சிது. இப்போது இந்த அயனெல்லாம் உருக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அயன் ஆர்மர் செய்ய போகிறோம். ஃபைனலி நமக்கு தேவையான அயன் ஆர்மர் செஞ்சாச்சு.
தரணியும் கேடிஎஃப் கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேஸ் கட்டுன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க பேஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இவங்க இந்த வில்லேஜ் பக்கத்தில் பேஸ் கட்ட போகிறாங்க. நான் அப்படியே அங்கேருந்து வந்து நம்ம பேஸ்கிட்ட நான் திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சர்வரில் நம்ம எப்படியே ஃபஸ்ட் டைம் சேர்த்துட்டோம். நான் வந்தது டைமண்ட்காக தான். ஆனால் இங்கே எனக்கு கிடச்சிது நிறைய அயன் கிடச்சிது. ரொம்ப நேரம் மைனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டைமண்டும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அதனால் இப்போ ஃபார்மிங்கில் இறங்கிட்டேன்.
கேடிஎஃப்பும் நானும் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆன்ஷியன்ட் டிபிரிஸ் எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேஸ் கட்டிட்டு இருந்தார் இல்லையா, இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டேட்டில் வச்சு ஃபீல் பண்ண சொன்னார். நான் வந்து ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் சுத்தம் கூட எனக்கு டைமண்டே கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஎஃப்ட் கொஞ்சம் டைமண்ட் வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் இடத்துல கிரைண்ட் பண்ணி இப்போ நான் ஃபுல் ஆர்மர் செட்டுக்கே நான் மாறிட்டேன். ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா நெதருக்கு போனதுனால இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெதரைட் அப்கிரேட் ஒரு அந்த டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேஸ்டெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அவங்களே. இப்போ அடுத்தது நெதருக்கு போகிற வேலை தான். நாங்கள் டிஸ்காலில் பேசிகிட்டு இருந்தோம், ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சோம். ஆனால் ரெக்கார்டு எதுவுமே ஆகலை நாங்கள் பேசுனது. இந்த மாதிரி நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என் டைமண்ட் ஆர்மர், என் அயன் ஆர்மர் எல்லாமே போயிடுச்சு இதுலேயே. பரவாயில்ல, என்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக மாற முடியும். ஆனால் டைமண்ட் வெப்பன் டூல், அதாவது வெப்பன் டூல்ஸ், அந்த டூல்ஸுக்கு மட்டும்தான் என்னால் டைமண்ட் செய்ய முடியாது. ஆனால் ஆர்மருக்கு செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு வழியாக டைமண்ட் செட்டுக்கே நம்ம திரும்பவும் மாறியாச்சு. தேவையான பொருளை எடுத்துகிட்டு திரும்பவும் நெதருக்கு வந்தாச்சு. நான் அவசரத்தில் கோல்டன் ஷூஸ் போடாமே வந்துட்டேன். அதனால் இந்த பிக்லின்ஸில் வந்து என்ன சாவடிக்கிறானுங்க. கேடிஎஃப் வந்து ரொம்ப நாளாக மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கனால அவனுக்கு எல்லாமே நிறைய இது பழகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது, அதிகமாக வேகமாக ஓடுறதுலாம் எனக்கு இன்னும் சத்தியமாக சரிப்பட்டே வரல. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் மைண்ட் கிராஃப்டே விளாடல. நாங்கள் இந்த இடத்துல ட்ரெஷர் எடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா பேஷனுக்கு வந்தோம். கேடிஎஃப்பும் ரெட்டும் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு ட்ரெஷரும் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு வழி ஆன்ஷியன்ட் டிபிரிஸ் எடுக்கிறதுக்காக வந்துட்டோம்.
அடிக்கடி பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் லாவால் விழுந்து மாட்டிக்கிறோம். அடிக்கடி இந்த மாதிரி லாவால் விழுந்து அடிக்கடி நான் செத்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ என் இன்வென்ட்ரியில் இருக்கிற எல்லா பொருளும் போயிடுச்சு. இப்போ இன்வென்ட்ரியில் இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே என்கிட்டேருந்து போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஃபைனலி நம்ம வேர்ல்டில் ஃபஸ்ட் ஆன்சியன்ட் டெப்ரிஸ் எடுத்துட்டோம். எக்கச்சக்கமான ஆன்சியன்ட் டெப்ரிஸ் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் இந்த தடவை எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த பெட்டை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம ஓவர் வேர்ல்டில் எப்படி மைன் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் மைன் பண்ணிகிட்டு இருந்தோம். கேடிஎஃப் அவன் பிக்காக்ஸுக்கு வந்து எஃபிஷியன்சி போட்டதுனால வேகமாக மைன் பண்ணுவான். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவனால் அடிக்கடி இந்த மாதிரி ஆன்சியன்ட் டெப்ரிஸில் எடுக்க முடியாது. எங்களுக்கு நிறைய டக்குன்னு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்சியன்ட் டெப்ரிஸ் நிறைய வேணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் எண்டர் ட்ராகனுக்கு டக்குன்னு பீட் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து வேகமாக மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிடைக்கிற ஆன்சியன்ட் டெப்ரிஸ்லாம் நான் எடுத்து சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வரில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். அங்கே 3 பேத்துக்கு நாங்கள் வந்து பிரிச்சுப்போம் ஆன்சியன்ட் டெப்ரிஸை. நாங்கள் ரொம்ப நேரமாக மைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எக்கச்சக்கமான டைம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால என் மொபைலில் பயங்கரமாக லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். எடுத்த வரையும் ஆன்சியன்ட் டெப்ரிஸ் போதும். இப்போ ஓவர் வேர்ல்டுக்கு போய் எங்களுக்கு தேவையான நெதர் ஆர்மர் செய்ய வேண்டியது தான். கைஸ், நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டு இப்படியே ஒரு வழியாக நெதர் ஆர்மர் செஞ்சுட்டோம். இப்போ நீங்கள் வந்து இன்வென்ட்ரி பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா எண்டர் ட்ராகனை பார்த்திங்கன்னா பீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்சாண்டிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அது பண்ணிவிட்டு எண்டர் ட்ராகன் பீட் பண்ண போகலாம். இன்னும் சர்வரில் அதிகமாக யாரும் ஜாயின் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் ஃபார்மிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்சேன்மெண்ட் டேபிள் செஞ்சு அதில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்சேன் பண்ண போகிறேன். சில புக்கெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே புக் ஷெல்ஃபாக மாற்றிட்டேன்.
நீச்சல் வச்சு போலாம் ப்ரோ ப்ரோ அதே நல்லா இருக்கும் ப்ரோ நீச்சல் வச்சு போலாம் வாடா போலாமா போடு திரும்பி ஐஎஃப் என்டர் போட்டா ஐஎஃப் என்டர் நீ வா பெஸ்ட் நீச்சல் வச்சு வா பெஸ்ட் நீ இங்க வா ப்ரோ பெஸ்ட் எங்க ஃபயர் ஆஸ்பெக்ட் அன்ட்ரேக்கிங் இதெல்லாம் எனக்கு கிரியேட்டிவ் ப்ரைஸ் போட்டு தந்தது. எனக்கு லேக் அடிக்குது இது என்னடா இது இந்த மாதிரி சர்வர் எனக்கு அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகி ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருந்துச்சு. இத்தனை ஆடுங்க இருக்கு பாரு. ஐநாறு போட்டு வரேன் ப்ரோ ஐநாறு போட்டு வரேன் அவனை கொள்றதுக்கு. அதே நதறி போட்டிருக்கியே அது ட்ரிம் தான் ப்ரோ அது டிசைன் மட்டும் தான். ஓ டிசைன் மட்டும் தான் நதறிட்டா. ஆமா ஆமா ஐநாறு மணி நிறைய டிசைன் போடுறேன் அப்படி இரு வரேன். ஓகே வா வா ஸ்பீடா வாங்க சரியா அங்க பேர் என்ன ஸ்பீடா வா. ஓச்சே நான் வார்த்தை பார்த்து விட்டேன். அது நம்ம சங்க் லோட் பண்றோம்ல அதனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்டெப் ஆகும். கமான் கமான் அந்த பாக்ஸை நோக்கி வந்து நேரு. ஏய் சும்மா வா. இந்த காட்டை பத்த விட்டு போயிட்டா நம்ம. ஃபைனலி நாங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்துட்டேன் ப்ரோ கரெக்டா. ஓகே நீ அங்கே நோந்துறாது நீ இருக்கத்துல இருக்கு. என்னாச்சு அந்த சைடு போறது தான் இருக்கு. அப்படியே ஆகுது. வெக்கிட்டா வெய் நான் ரிஸ்க் பண்ணி செட் பண்ணிட்டேன். இது நானும் செட் பண்ணிக்கிறேன். அடங்கொய்யால எதுவுமே இல்லை காமிக்கிறான். எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு சரியா நான் வந்து ஸ்பீடா போகிறேன். ஸ்பீடா போட்டு இது தண்ணி வாட்டர் பாட்டிலாம் எடுத்துக்கிறேன்டா. ஓகே ஏய் எங்கடா போன எப்படி என்ட்ரி பள்ளி எதுக்கு ப்ரோ குத்தும் சும்மா இருக்க போறேன். இங்க பார்க்கலாம் ஊத்தியா டக்கு ஊத்தியா ஓ மை காட் எடுக்காது ஏய் இப்போ நான் வந்து என்னோட இது ஆர்மர்லாம் மாட்டணும். எப்படி மாட்டுது டக்குன்னு சொல்லு. டக்குன்னு மாட்டு நான் அடிச்சிரு மாட்டு நீ மாட்டு. ஏய் பாத்துக்கோடா. ஏன்னா கீழே போக போற பாத்துக்கோ பாரு இழுவு போறேன். ஓகே என்னடா அவனுக்கு இப்படி கத்துறாங்க பயமா இருக்கு. கண்ணிய பாக்காது. ஏய் எனக்கு சொல்லு. சரி வா ப்ரோ ஏய் போவாத என்ன விட்டு இல்ல இரு ப்ரோ வா நான் நீ கிறிஸ்டல் அடிக்கிறேன். நீ அவன் அடிக்கிறதுக்கு பாரு பட்டேன். எவனா என்டர் டிராகன் அடி ப்ரோ. என்டர் டிராகனா போங்கடா டேய். நீ என்டர் மாதிரி அடிக்க முடியல. ஐயோ ஏய் சுத்தி வளைச்சிட்டாங்கடா கடைசியில. போச்சே காலி நான் காலி செத்திங்கடா. எந்த இதை ஜாலின்னு சொல்றாங்க. ஜாலின்னு சொன்னா அப்படியே சொல்றேன். நீங்க வாங்கினேன் அடிக்கிறாங்க. ஓடி வந்து தண்ணியில் நடக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாம் சுத்தி வளைச்சாங்களோ. ஏய் ஓடு எடிஃபே சுற்றி வளைச்சாங்க கேட்டு சொன்னேன்.
தண்ணி ஊத்து ப்ரோ டக்குனு. தண்ணியில் தான் நின்றுக்கிறேன். தண்ணியில் நடக்க மாட்டான்னு நினச்சேன் அவன். எந்த ட்ராகனே அடிக்குமா அவனுக்கு? அவன் எந்த ட்ராகனா ரிவே ஆகினே செத்தரா. தண்ணீரை வச்சு இதோதான் இருக்கு. வரட்டா அவன்கிட்ட. என் போவை காணும். என் பிக்காக்ஸ் எங்கே தான் இருக்குது? இது என்னடா? என் போவை காணும்டா கடைசியில. ப்ரோ ப்ரோ கிட்ட இருக்கு. போயிட்டு டக்குனு விடு. இங்க வா டக்குனு விடு. போடுறாப்ப காடி செத்தாளா இருடே. எத்தனை தடவை என்டர்டைன் கொண்டாலும் ஆனால் ஃபஸ்ட் டைம் கொள்கிற மாதிரி எப்பயுமே இருக்குது. அவ்வளோதான்டா. ஆளுக்கு பாதி எக்ஸ்பி. எக்கு ஐயோ அம்மாடி பெஸ்ட் வச்சு ப்ரோ. எக்குடு அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோ. எங்க எடுத்து முட்டையை காமிடா கண்ணில். எங்க கீழே வை. இது வந்து ஒரு கண்ணாடியில் போட்டு அடைச்சிட்டேன். சரி இப்போ என்ன எண்டு சிட்டி போலாமா? எண்டு சிட்டி ப்ரோ. எனக்கு ஒரு துள்ளி கூட டேமேஜ் இல்லை தெரியுமா இங்கே வந்ததுலேருந்து. எனக்கு எத்தனை டேமேஜ் எனக்கு மட்டும் தான் தெரியும். வா எண்டு சிட்டி போலாம். வா அடிஷா. இது நாங்கள் இங்கே உள்ள எண்டு சிட்டிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே எண்டு சிட்டி கண்டுபிடிக்கல, எந்த ஒரு ஷிப்பையும் கண்டுபிடிக்கல. ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துச்சு. நான் என்டர்டைன் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல கீழே வந்துட்டேன். அதனால் என்கிட்ட இருந்து நெதரைட் லெகிங்ஸு நெதரைட் ஹெல்மெட் எல்லாமே போயிடுச்சு. நான் அங்கே போயிட்டு வரேன். அந்த இன்சிடென்ட் லூட் அடிக்கிறேன். ஷல்கர் தான் தேவை. ஷல்கர் தம்பி நான் ஐயா அடிக்காதீங்க ஐயா. நான் ஏடா சாக மாட்டாங்க. ஐயோ கீழே போய். ஐயோ சாரி கிராண்ட் பெஸ்ட். இது எங்கடா? அது ஒண்ணுமே இல்லை. மேல இருக்கா? எடுத்துட்டு இலை தரே. எனக்கு இல்ல வேணா. எங்க இருக்கு? நான் பாத்துறேன். எங்கடா ஒரு ஜஸ்ட் ஐயோ இதுல எங்க செஸ்ட் இருக்குன்னே தெரியல. வா இங்க ஒண்ணு இருக்கு பாரு. இங்க எடுத்துட்டியா? நடுவுல எங்க? இங்க நானு ப்ரோ. என்னது எங்க இருக்குது? ஜஸ்ட் ஓ இப்படி அடிடா. தள்ளி. ஐயோ சாமி. ஷாடு போடு. அலைவா ஷாடுனா என்ன வருது? வேற இந்த என்ட்ரா தூக்கி போடு. என்னடா இத்தனை பிளாக் இதெல்லாம் எங்கடா எனக்கு போடு. ஷாடு கிடைச்சிருச்சு. சூப்பர்ண்ணா. ஃபைனலி எலக்ட்ராவை எடுத்தாச்சு. நண்பர்களே போயிட்டு வரேன். என்னடா கெடிஃபே எனக்கு அவ்வளோதான். நண்பர்களே போடு. கெடிஃபே
வாழ்த்துக்கள் ப்ரோ. ஒரு வழியாக நாங்கள் 3 பேருமே எலைத்தர் எடுத்துட்டோம். நான், ரெட்டு, கேடிஎஃப் நாங்கள் 3 பேருமே எலைத்தர் எடுத்துட்டோம். போடு. எங்கடா காணோம் ஆளையே. அப்படிதான் ப்ரோ. ஸ்ட்ரைட்டா ஃபைனலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம எலைத்ராவை எடுத்துகிட்டு ஓவர் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. போட்டு நம்ம தான் அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கேடிஎஃப் கிரிஷ் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா சேனல், அதாவது லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவர் கேமிங் சேனல் கிடையாது, ஆனால் ட்ராயிங்லாம் பயங்கரமாக பண்ணி போடுவார். இவரோட சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிஸ்கார்டில் விளாட்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கார்ட்ஸில் ஜாயின் ஆகிருக்காங்க. சாரி, மைண்ட் கிராஃப்ட்லாம் இந்த சர்வர்லாம் சரி அதெல்லாம் வாய் வேலை உழைக்குது. ஓகே நண்பர்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். இது கைஸ், நீங்களும் இந்த ராஜா ரூல் எஸ்எம்பியில் விளாட்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணலாம். அண்ட் தரணியோட யூடியூப் சேனலும் கேடிஎஃப் கிரிஷோட யூடியூப் சேனலும் ஆல்சோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நல்ல நல்ல வீடியோவாக போடுவாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.